ஓகே. மதுரை, தேனி இந்த மாதிரியான பகுதிகள்ல, ராமநாதபுரம் இது போன்ற பகுதிகளில் திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு கணிசமான வாக்கு இருக்கிறது என்பது உண்மைதானே? அதை எப்படி மறக்க முடியும்? அவர் தனித்து நின்று வெற்றி பெறுவார் அப்படிலாம் நான் சொல்லல. அதே சமயத்துல அவர் ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. அவருக்கு ஒரு கணிசமான வாக்கு, கணிசமான ஆதரவாளர்கள் நிச்சயமாக இருக்கிறார். ஓகே. அது எத்தனை அது அத வந்து அவர் ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்காரு. இங்க 2019 நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல்ல அதிமுக அணியின் சார்பில் வெற்றி பெற்ற ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் யார்தான்? ஓ.பி. ரவீந்திரநாத். ம். அப்படி இருக்கும்போது நீங்க அவர் ஒண்ணுமே இல்லாம போயிட்டாரு அப்படிலாம் சொல்ல முடியாது. ஓகே. அரசியல் அப்படி நீங்க எதையுமே சொல்ல முடியாது. இன்னொரு புறம் பிரேமலதா அவர்கள். பிரேமலதா அவர்களுடைய சந்திப்பு அப்படின்றது ஒரு புறம் மதிமுகவுக்கு ஒரு இடைஞ்சலாக இருக்கு. மதிமுக வெளியேற்றி விட்டு அந்த இடத்துல தேமுதிக உள்ள கொண்டு வர ட்ரை பண்றாங்க அப்படின்னு பேச்சு இருந்தப்போ, இப்ப மதிமுகவும் இன்னைக்கு போய் வைகோ அவர்களும் இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களை சந்தித்து பேசியிருக்காரு. திமுக கூட்டணி உடையாதுன்றாரு. ஒருபோதும் மதிமுக வந்து இந்துத்துவ அமைப்புகளோடு சேராதுன்றாரு. அதாவது நாளுக்கு நாள் திமுக பக்கம் வருவதற்கு தான் அனைத்து கட்சிகளுமே போட்டி போடுவத இல்ல அது அந்த ஸ்டேஜ் இருக்கிறத பார்க்க முடியுது. இப்போ சீட் ஷேரிங்ல இந்த பிரச்சனைகள் வராதா? இல்ல நிச்சயமாக தொகுதி பங்கீடு செய்கின்ற பொழுது ஒவ்வொருவருமே தங்களுக்கான இடங்களை பெறுவதில் உறுதி காட்டுவார்கள். எங்களுக்கு நிச்சயமா இத்தனை சீட் வேணும், எங்களுக்கு இத்தனை சீட் வேணுங்கிறது நிச்சயமாக அந்த கருத்துக்கள் எழத்தான் செய்யும். ஆனால் இந்த எல்லா தலைவர்களுக்கும் நான் சொல்வது மரியாதைக்குரிய நம்முடைய மதிமுகவுடைய பொதுச் செயலாளர் ஐயா வைகோ அவர்களாக இருக்கட்டும், அல்லது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய தோழர் எழுச்சி தமிழர் திருமாவர்களாக இருக்கட்டும், இவங்க எல்லோருக்குமே இதை தாண்டி இந்த தமிழ்நாட்டின் மீதும் தமிழ் சமூகத்தின் மீதும் ஒரு பற்று இருக்கிறது, ஒரு புரிதல் இருக்கிறது. அது என்ன புரிதல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்கோர்ஸ் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எல்லோருக்குமே அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஷீட் ஷேரிங்கால எந்த இடத்துலயும் இந்த கூட்டணி என்ன செஞ்சிடக்கூடாது, ஒரு சின்னதா கூட வந்து விரிசல் வந்து விடக்கூடாது. ஏன்னா நமக்கு ஒதுக்கப்படுகின்ற ஒரு தொகுதியோ 2 தொகுதியோ கூடுதலாக நான் சொல்றது ஒருத்தர் ஒரு 10 தொகுதி கேட்கறான்னு வைங்களேன், அதுல ஒரு 8 தான் கொடுக்க முடியுது அல்லது 9 தான் கொடுக்க முடியுதுன்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு. இந்த ஒரு தொகுதிக்காக 2 தொகுதிக்காக சண்டையிட்டு இந்த கூட்டணியை பலவீனப்படுத்தினால் அது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் பேராபத்தை தரும், மிகப்பெரிய பேராபத்தில் தமிழ்நாட்டை தள்ளும் அப்படிங்கிற புரிதல் எல்லாருக்குமே இருக்குது. தமிழ்நாடு முதலமைச்சருக்கு இருக்கிறது, கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் இருக்கிறது.